நம்மள மாரி பசங்களுக்கு ஷை ரொம்ப அதிகமா இருக்கும். நமக்குள்ள மோஸ்ட்டா இன்ட்ரோவர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. பொண்ணுங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. அப்போ இவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க கரெக்ட்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க இப்போ. நீங்க இந்த வீடியோல என்ன கத்துக்க போறீங்கன்னா, ஹவ் டூ மேக் எ கேர்ள் அப்ரோச் யூ வித்தவுட் ஈவன் டாக்கிங். கரெக்ட்டா சொன்னேனா? இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? அப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. அது ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க ஒரு பொண்ண அப்ரோச் பண்ணணும்னா, உங்களோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரோல் ப்ளே பண்ணும். நீங்க வந்துட்டு இந்த மாரி கை கட்டிட்டு, ஜோப்புக்குள்ள கை வச்சுட்டு, ஹெட்செட் போட்டு இல்லன்னா இயர்பட்ஸ் போட்டிருந்தா, எந்த பொண்ணுமே உங்கள இன்ட்ரஸ்டிங்கா கவனிக்காது. கவனிச்சாலும் சரி, பேசுறதுக்கு தோணாது. ஏன்னா, நீங்க வந்துட்டு மத்த விஷயங்கள்ல பிஸியா இருக்கீங்க. நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. அதுவே வந்துட்டு நீங்க ஓப்பன் பாடி லாங்குவேஜ் மெயின்டெயின் பண்ணா, ஏதாச்சும் ஒரு பொண்ணு கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசும். நீங்க இந்த மாரி ஓப்பனா இருந்தா, இந்த கை கட்டாம, இந்த ஜோப்ல கை வைக்காம, பதறாம இருந்தா, ஒரு கான்ஃபிடென்ட் மெயின்டெயின் பண்ணா, பொண்ணுங்களே கண்டிப்பா வந்து உங்கள அட்ராக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட் எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு பொண்ண பார்க்குறோம்னா, அவங்கள எங்கெங்கே வேணா பார்க்கலாம். எனக்கு தெரியும் பசங்கள பார்த்து எங்க பார்ப்பீங்கன்ட்டு. பட் அதுவே ஒரு பொண்ண எங்க பார்ப்பான்னா, கண்டிப்பா ஐ கான்டாக்ட் தான் மெயின்டெயின் பண்ணுவா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த பையனோட கண்ணு என்ன சொல்ல வருதுன்ட்டு. ஸோ அதுக்கு தான் எப்போவுமே ஐ கான்டாக்ட் மெயின்டெயின் பண்ணுங்க. அவங்கள உங்கள ரீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்க. இதுலயே நெறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸான பசங்க இருப்பாங்க. எப்படின்னா, ஒரு பொண்ணு அவங்கள பார்க்குதுன்னா, அப்படியே சடனா திரும்பிறது, ஐ கான்டாக்ட்ட கட் பண்ணிறது, இந்த மாரி நெறைய பண்ணுவாங்க. அண்ட் அப்படியே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது, பேய் பார்க்குற மாரி, இந்த மாரிலாம் இருந்தா, அந்த பொண்ணுக்கு உங்கள சுத்தமாவே புடிக்காது. அதுவே நீங்க கேஷுவலா அவங்கள பார்த்தா, ஒரு மாரி இந்த கண்ணுலயே பேசுவாங்க பார்த்தீங்களா? ரொம்ப கியூட்டா இருக்கும் அந்த கண்ல பேசுறது. அந்த மாரி நீங்க பண்ணா, பொண்ணுங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அது. இந்த மாரி ஐ கான்டாக்ட் மெயின்டெயின் பண்ணா, கண்டிப்பா சொல்றேன், அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. எப்படா இவங்க கிட்ட பேசலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க எப்பவுமே. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னா, நமக்கு எப்பவுமே ஒரு ஓப்பன் சர்க்கிள் இருக்கணும். அது எப்படின்னா, பொண்ணுங்க முன்னாடி நம்ம சீன் காட்டுறது கிடையாது. அது எப்படின்னா, நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது, அவங்க கிட்டயும் பேசணும், அப்படியே அந்த பொண்ணையும் பார்க்கணும். அந்த பொண்ண பார்க்கும்போது வெறுப்பா பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கூலா, லவ்லியா பார்க்கணும் அந்த பொண்ண பார்க்கும்போது. நீங்க அந்த பொண்ணுகிட்ட எந்த மாரி கன்வே பண்ணணும்னா, அந்த கேங்ல இருந்தாலும் சரி, இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டி உங்களுக்கும் குடுப்பாங்க. அந்த மாரி ஒரு போர்ட்ரேட் பண்ணணும் நம்ம அவங்க கிட்ட. தனியா நின்னா பொண்ணுங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பிரமை. இப்போ உங்கள ஆல்ரெடி ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. உங்களுக்கு க்ரஷ் இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ணுது. அதுக்கு ஒரு ஆன்ஸர் இருக்கு. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு பேசணும்னா, நீங்க வந்துட்டு ஒரு குரூப்ல இருக்கணும். இந்த குரூப்லேருந்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரணும் நீங்க. ஸோ இந்த மாரி இருந்தா, ஏதோ ஒரு பொண்ணு கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசும். அண்ட் எப்பவுமே ஏதாச்சும் ஒரு ஈவென்ட் நடக்கும்போது காலேஜ்ல இல்லன்னா ஆஃபீஸ்ல கல்ச்சுரல்ஸோ ஏதோ ஒண்ணு. அதில போய் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நெறைய பொண்ணுங்க அவங்களோட டேலண்ட்ட பார்த்து தான் அவங்களுக்கு விழுவாங்க. ஐ மீன் லவ்வோ சொன்னேன். கல்யாணம் யார வேணா பண்ணிக்கலாம். காசு இருக்கிறவங்கள தான் பண்ணிப்பாங்க மோஸ்ட்லி. ஆனா லவ் பண்றது மட்டும் ஒரு நல்ல டேலண்ட் இருக்கிறவங்கள தான் பார்த்துப்பாங்க எல்லாருமே. அண்ட் கடைசியா என்னன்னா, எப்பவுமே வெயிட் பண்ணாதீங்க. இந்த மாரி அந்த பொண்ணு தான் நம்மள பார்க்கணும். நம்ம தான் அந்த பொண்ணே வந்து எல்லாமே பண்ணணும். நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஒரு மாரி ஈகோவா அந்த மாரி இருந்தீங்கன்னா, எந்த பொண்ணுமே வந்து பேசாது. "என்ன ப்ரோ நீங்களே சொல்றீங்க ஆட்டிட்யூட் மெயின்டெயின் பண்ணு, ஈகோ மெயின்டெயின் பண்ணுன்ட்டு" அப்படின்னு சொல்லலாம். நான் வந்துட்டு அது வந்துட்டு ஆல்ஃபா மேலுக்கு சொன்னேன். இது வந்துட்டு இந்த மாரி பொண்ணுங்க தான் வேணும், பொண்ணுங்க தான் உயிரு இப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ. ரொம்ப ஓவரா தான் சொல்லியிருக்கேன். எனக்கே தெரியுது. பட் இருந்தாலும் சரி, நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன். நம்ம எப்பவும் பொண்ணுங்கள தேடி போகக்கூடாது. பொண்ணுங்க தான் நம்மள தேடி வரணும். ஐ மீன் நாட் ஒன்லி கேர்ல்ஸ் இட் சூட்ஸ் ஃபார் பாய்ஸ் ஆல்சோ. ஸோ, இப்போ இந்த மாரி பொண்ணுங்கள அட்ராக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்க பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. நம்மளே கேஷுவலா ஒரு ஐ கான்டாக்ட் குடுக்கணும். நம்மளோட பார்வை அவங்களோட முதுக குத்தணும். அப்படி குத்தி அவங்க வந்து திரும்பணும். நம்மள திரும்பி பார்த்து, அவங்க வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அவங்க பேசும்போது நீங்க கொஞ்சம் பிஸியா ஆக்ட் பண்ணுங்க. இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது இந்த மாரி. அவ கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்களே ஆட்டோமேட்டிக்கா டர்ன் பண்ணி ஹாய் அப்படின்ட்டு ஏதாச்சும் நீங்களே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ, இங்க ஒரு இம்ப்ரஷன் பில்ட் ஆகும். இப்படி அட்ராக்ட் பண்றது பொண்ணுங்கள. நீங்க சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் ப்ரோ. ஆனா எந்த பொண்ணுமே பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகே இட் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ். அந்த பொண்ணுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்ட்டு அர்த்தம். ஸோ, எதுவுமே மனசுல வச்சுக்காம நார்மலா பிஹேவ் பண்ணுங்க. ஏன்னா அந்த பொண்ணு யாருன்ட்டு உங்களுக்கும் தெரியல. நீங்க யாருன்ட்டு அந்த பொண்ணுக்கும் தெரியல. ஸோ, டேக் இட் லைட். லைட் எடுத்துக்கோ ப்ரோ. எல்லாமே லைட் எடுத்துக்கோ. எல்லாமே வாழ்க்கையில நல்லதா தான் நடக்கும். நீங்க எல்லாமே ஈஸியா டிசைட் பண்ணா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரெஸ் கோட். எப்பவுமே ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸு இந்த மாரி போடாம, கொஞ்சம் கேஷுவலா போட ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே இந்த மாரி மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே இந்த மாரி எல்லாமே அப்படியே ட்ரெஸ்ஸுங்க இந்த நாள் இதுதான் போடுவேன் அப்படின்னு வச்சிங்கன்னா, கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆவாது. நீங்க வந்துட்டு 1 மந்த் ஃபுல் அதே மாரி போடுங்க. அந்த மாரி போட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு மாரி கேஷுவல்ஸா போடுங்க.
இல்லை மாதிரி செமி ஃபார்மல்ஸாக போடுங்க. இந்த மாதிரி போட்டு அவங்க கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணுவாங்க உங்களை. அண்ட் ஹியர் வி கோ, அந்த பொண்ணே வந்து அப்ரோச் பண்ணோம். நீங்கள் ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கீங்க, எப்போவுமே ஒரு மாதிரி ஃபார்மல்ஸ் தானே போடுவீங்க அப்படின்ட்டு அவங்களே வந்து கேட்பாங்க.